நடிகை சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ், சென்னை மேயர் பிரியா, கோவை சமூக வலைதள பிரபலம் வைஷ்ணவி, ராஜீவ்காந்தி ஆகியோருக்கும் வரும் தேர்தலில் போட்டியிட சீட்டு கிடைக்கவில்லை. அதே நேரம் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட திமுகவின் தீவிர ஆதரவாளர்களில் ஒருவரான தமிழன் பிரசனாவிற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆளுங்கட்சியான திமுக வெளியிட்டுள்ள 164 வேட்பாளர்கள் பட்டியலில் பல பிரபலங்களின் பெயர்கள் விடுபட்டு இருப்பது சமூக வலைதளத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அதில் முக்கியமானவர் திவ்யா சத்யராஜ். நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். ஏகப்பட்ட கனவுகளுடன் தான் அரசியலில் கால் பதித்திருக்கிறார் திவ்யா. கோவை மாவட்டம் மாதம்பட்டியை பூர்வீகமாக கொண்ட நடிகர் சத்யராஜ் சினிமாவில் தனக்கென ஓர் இடத்தை இன்றைக்கும் தக்க வைத்திருப்பவர். அவரின் கலைவாரிசாக மகன் சிவி சத்யராஜும் சினிமாவில் பயணிக்கிறார். இப்பொழுது அரசியல் வாரிசாக மகள் திவ்யா திமுகவில் பணியாற்றி வருகிறார். திவ்யாவே வானதி சீனிவாசனுக்கு எதிராக கோவையில் களமிறக்க போகிறது திமுக என்கிற பேச்சு ஏற்கனவே கிளம்பியிருந்தது. இது குறித்து திவ்யா அளித்திருந்த பேட்டியில், கொரோனா தொற்றுக்கு முன்பே அம்மாவின் பெயரில் மகிழ்மதி இயக்கம் என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இலவச ஊட்டச்சத்து வழங்கி வந்தேன். சிறுவயது முதலே எனக்கு அரசியலில் ஆர்வம் உண்டு. 2024 மக்களவை தேர்தலின் பொழுது ஏராளமான கட்சிகளிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் அம்மாவின் உடல்நலம் பாதிப்பு காரணமாக அரசியல் வருகையை அப்பொழுது ஒத்தி போட்டேன். பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்களும் திமுகவின் கொள்கைகளும் பிடித்திருந்ததால் எனது சாய்ஸாக திமுக இருந்தது. அரசியலில் எனக்கு நிறைய கனவுகளும் ஆசைகளும் உண்டு. தலைவர் ஸ்டாலினின் முடிவு செய்து சீட்டு கொடுத்தால் தேர்தலில் போட்டியிட விருப்பமாக உள்ளேன். தமிழகம் முழுவதுமே மகிழ்மதி இயக்கம் சார்பில் ஏராளமான நலத்திட்டங்களை செய்துள்ளோம். இனி திமுகவுடன் இணைந்து அந்த பணிகளை தொடருவோம். எங்களது பூர்வீக ஊரான கோவையில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தால் சந்தோஷமான விஷயம்தான். ஆனாலும் தலைமை என்ன சொல்கிறதோ அதை நான் செய்வேன். பொருளாதார ரீதியாக நான் என்றுமே யாரையும் சார்ந்திருப்பதில்லை. அப்பாவின் பெயரையும் எங்குமே நான் பயன்படுத்தியது கிடையாது. இது என் விளையாட்டு, நான் தான் விளையாடுவேன் என்று கூறியிருந்தார். அதே வேளையில் தனது தாயார் மகேஸ்வரி பற்றியும் திவ்யா இன்ஸ்டா பக்கத்தில் உருக்கமாக ஒரு தகவல் கூறியிருந்தார். இதை பார்த்த பலரும் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது என்கிற ரீதியில் சமூக வலைதள பக்கங்களில் பேசிக்கொண்டார். திவ்யா பகிர்ந்த பதிவில் கூறியுள்ளதாவது, என் அம்மா கடந்த 4 வருடங்களாக கோமாவில் இருக்கிறார். அவர் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். PEG டியூப் வழியாக தான் உணவு கொடுக்கிறோம். நாங்கள் மொத்தமாக உடைந்து விட்டோம். ஆனாலும் அவர் உடைமடைவார் என நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். அம்மா திரும்ப கிடைப்பார் என எங்களுக்கு தெரியும். அப்பா கடந்த 4 வருடங்களாக எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார். அப்பாவின் அம்மா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். அப்பாவும் நானும் பவர்ஃபுல் சிங்கிள் மாம்ஸ் கிளப்பில் இருக்கிறோம் என்று உருக்கமாக தெரிவித்தார். மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக கோமா ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. தங்கள் வீட்டுக்குள் இப்படி ஒரு சோகம் நடந்திருப்பது குறித்து நடிகர் சத்யராஜ் வெளிக்காட்டிக் கொண்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தாயாரின் உடல்நிலை காரணமாகவே திவ்யாவால் கோவையில் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் இருப்பதாக தெரிகிறது. வரும் தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணியை எதிர்த்து திவ்யாவை நிறுத்தலாமா என்று திமுக தரப்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஆனால் SP வேலுமணி ஒரு ஆலமரம். அவரை எதிர்த்து செந்தில் பாலாஜி நின்றாலே வெற்றி பெறுவது கடினம் என்றும் சிலர் கூறியுள்ளனர். அதனால் திவ்யாவை வேறு ஏதாவது தேர்தலில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திமுக தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மேயர் பதவி SC பெண்களுக்கு உரியது. இதனால் சென்னை மேயர் பதவியும் திவ்யாவுக்கு வழங்க முடியாத சூழல் இருக்கிறது. குறைந்தது சில ஆண்டுகளுக்கு பின்னரே சுழற்சி முறைகள் சென்னை மேயருக்கான பதவி மாற்றம் செய்யப்பட முடியும். இதனால் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் கோவை மேயர் பதவிக்கு திவ்யாவை போட்டியிட வைக்கலாமா என்கிற முடிவுக்கு திமுக வந்திருப்பதாக தெரிகிறது. இந்த தகவலை உறுதி செய்யும் விதத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் என்னுடைய அரசியல் பயணம் குறித்து பகிர்வதற்கு நல்ல செய்தி ஒன்று உள்ளது. மேலும் தகவல்களுக்கு காத்திருங்கள். உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன் என திவ்யா தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியுள்ளார். திவ்யாவின் இந்த பதிவு பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.